மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரானுடைய சரித்திரம் மிக விரிவாக வால்மீகியாலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. 7 காண்டங்கள், 500க்கும் மேற்பட்ட சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள் ஆகியவற்றாலே அமைந்தது ஸ்ரீராமாயணம் என்கிற மகாசாஸ்திரம், மகா காவியம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்திலே இருக்கக்கூடிய 7 காண்டத்திலேயும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சுருக்கமாக தெரிவிப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதுதான் ஸ்ரீ மகாவீர வைபவம் என்ற ஸ்தோத்திரம். அது பெரும்பாலும் அது ஸ்ரீ ரகுவீர கத்தியம் என்கிற பெயராலேயே எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அது கத்தியம் வச்சன நடையிலே அமைந்த ஒரு ஸ்தோத்திரம். அது வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களுக்குள்ளே வச்சன நடையிலே அமைந்த ஸ்தோத்திரம் இது ஒன்றுதான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே ராமபிரானுடைய வீர தீர பராக்கிரமத்தை முக்கியமாக சொல்லுவதே கருத்தாக கொண்டிருக்கிறபடினால தான் இந்த கிரந்தத்திற்கே மகாவீர வைபவம் என்று அது பெயரிடப்பட்டிருக்கிறது. ரகுவீர கத்தியம் என்று சொன்னாலும் அந்த வீரம்தான் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே மற்ற காண்டங்களிலே இருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் சுருக்கமாக தெரிவித்தவர் யுத்த காண்டத்து நிகழ்ச்சிகளை மட்டும் மிக விரிவாகவே தெரிவிக்கிறார். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரையெல்லாம் மிக விரிவாகவே தெரிவிக்கிறார் இந்த மகாவீர வைபவம் என்கிற கிரந்தத்திலே. அதிலே கீழே 62வது வாக்கியத்திலே நாம் பார்த்தோம். 61, 62, இன்னும் 60வது வாக்கியத்திலிருந்தே நாம் பார்க்கிற பொழுது என்ன அர்த்தம் நமக்கு கிடைத்தது என்னால், ராமபிரானுடைய தனி வீரம், அத்தனை பேரையும் அவன் வதம் செய்து விடுகிறான் என்று அவனுடைய வீரத்தை கொண்டாடினார். அதில் என்ன பண்ணினான்? ஒரு நாள் வாலியையும் வென்றவன் ராமபிரான் அல்லவா? அந்த வாலியாலே தோற்கடிக்கப்பட்டவன் தான் இந்த ராவணன் என்று பார்க்கிற பொழுது ராவணனை வெல்லுவது அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனாலும் ராமராவண யுத்தம் 16 நாள் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? ஒருவேளை ராவணனும் மனம் திருந்தி வருவானோ என்று பார்ப்பதற்காக அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறார் என்று தான் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் யுத்தத்திலே ராவணனை முழுவதுமாக அவன் எல்லாம் இழந்து போகும்படி செய்து விட்டான். அன்றைய தினம் அவனுடைய ஆயுதங்களெல்லாம் தீர்ந்து விட்டன ராவணனுக்கு. உடனே ராவணன் அவனையாவது பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேணும் என்பதற்காக என்ன பண்ணினான்? அந்த போர்க்களத்தில் ராமபிரானுடைய அம்புகளாலே மிகவும் நலிவடைந்து கிடந்த ராவணனை தேரை திருப்பி கொண்டு வந்து அவனுடைய மாளிகையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டான். ராவணனுடைய மாளிகையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இதை அறிந்த ராவணன் மிகவும் வெட்கமடைந்தான். ஐயோ, போரிலிருந்து நாம் ஓடி வந்து விட்டோமே என்ற வெட்கம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதையும் தவிர அந்த சமயத்தில் ராமபிரானுடைய வீரம் எவ்வளவு அழகான வீரம்!
இந்த ராமன் போர் செய்வதை இன்றெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது என்று ராவணனே மெச்சினான். அதைத்தான் சத்ரோஹோ பிரக்யாத்த வீரியஸ்ய, விரோதிகளிடத்திலும் பிரசித்தமானது ராமபிரானுடைய வீரியம், ராமபிரானுடைய வீரம் என்று. அதனால் என்ன சொன்னானா, பகைவனான ராவணனும் கூட இந்த ராமபிரானுடைய வீரத்தை கொண்டாடி, இப்படிப்பட்ட அந்த வீரச் செயலை காண முடியாமல் என்னை இப்படி நீ திருப்பி அழைத்து கொண்டு வந்து விட்டாயே என்று தேர்ப்பாகனை கூட சற்று கோபித்து கொண்டான் என்று. இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சி. அதைத்தான் இங்கே இப்பொழுது 63வது வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். சாரதி ஹிருதரத சத்ரபசாத்ரவ சத்யாபித பிரதாப. சாரதி ஹிருத ரதம் என்னால் சாரதியாலே திருப்பப்பட்ட தேர். சாரதி அந்த தேரை திருப்பி கொண்டு வந்து விட்டான். ராவணன் அந்த ராமபிரானுடைய அம்புகளாலே களைப்புற்று கடந்த பொழுது இவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே, நல்லெண்ணத்தினாலே தான் அவன் அப்படி செய்தான். இருந்தாலும் பெருவீரனாயிருப்பவனுக்கு போரிலிருந்து திரும்பி வருதல் என்கிறது ஒரு அவமானம்தானே. ஆகையினாலே ராவணன் என்ன பண்ணினான், சத்ரப வெட்கத்தை அடைந்தான். ஆனால் அதே சமயத்திலே சாத்ரவ சத்யாபித பிரதாப, அப்படிப்பட்ட சத்ருவான அந்த ராவணனும் கூட ராமபிரானுடைய வீரத்தை மெச்சினான். அதைத்தான் சொல்கிறார். அதை என்ன இங்கே எப்படி சொல்லுகிறார்னால், பகைவனான ராவணனாலும் நிலைநாட்டப்பட்ட வீரியத்தை உடையவனே, பகைவனான ராவணனாலும் கொண்டாடப்பட்ட வீரியத்தை உடையவனே என்று ராமபிரானை இந்த இடத்துல போற்றுகிறார் வேதாந்த தேசிகன். அதுக்கு அடுத்தபடியாக ராவண வதம் என்கிறது ஒரு விதமாக சொல்லப்படுகிறது. ராவணனை அனுப்பி வைத்து விட்டான், இன்று போய் நாளை வா என்று. மறுநாள் அவன் ஒருவேளை சீதா பிராட்டியை ராமபிரானிடத்திலே ஒப்படைத்து விட்டு நாம் போரை தொடரலாம் என்று சொல்லியிருந்தாலும் ராமபிரான் என்ன சொல்லியிருப்பான், உனக்கு நான் தோற்றேன் என்று ராமபிரான் சொல்லியிருப்பான். ஆனால் அதற்கு ராவணன் வாய்ப்பை கொடுக்கவில்லை. மறுநாள் கையும் அஞ்சலியுமாய் ராவணன் வந்திருந்தானால் ராமன் தோற்றிருப்பான், ராவணன் வென்றிருப்பான் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை ராமபிரானுக்கு அவன் கொடுக்கவில்லை. அதனால் என்ன ஆயிற்று, மறுநாள் யுத்தத்திலே ராவணனுடைய தலைகளையெல்லாம் அறுக்கத் தொடங்கினான் ராமபிரான். ஆனால் இவன் தலைகளை அறுக்க அறுக்க அந்த தலைகள் முளைத்து கொண்டே இருந்தனவா. தலைகளை அறுக்கிறான், அடுத்த நிமிடம் அந்த தலை முளைத்து விடுகிறது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்திரன் ஆகாசத்திலிருந்து. ஏன்னா அவனுக்குத்தானே இவன் முக்கியமான விரோதி ராவணன். ஆகையினாலே அந்த இந்திரன் இந்த தலைகள் அறுபடுக்கிற பொழுது சந்தோஷப்படுகிறான். ஆனால் உடனே அது முளைக்கிற பொழுது மறுபடியும் அவனுக்கு துக்கம் வந்து விடுகிறது. இப்படி அவன் என்ன என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறானாம். கடைசியில் அவனுடைய கலக்கத்தை ஒரு வழியாக போக்கும் விதமாக முழுவதுமாக 10 தலைகளையும் அறுத்து அந்த ராவணனை வதம் செய்தான் என்று அந்த விஷயத்தைத்தான் இந்த 64வது வாக்கியத்திலே அந்த ராமபிரான் சரங்களை அம்புகளை எய்த அந்த வேகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த சொற்களையே அமைத்து மிக அழகாக இந்த வாக்கியத்தை அருளி செய்கிறார். பார்ப்போம். சிதசரகிருத லவன தசமுக முக தசக நிபதன புனருதயதர களித ஜனித தர தரள ஹரிஹய நயன நளின வனருச்சி கச்சித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபித ரத பதா. அதாவது ராவணனுடைய தலையை அறுத்ததை அப்படி வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார், சிதசரகிருத லவன கூரிய அம்புகளாலே அறுக்கப்பட்ட தசமுக முக தசக 10 தலைகளுடைய ராவணனுடைய 10 முகங்களும் அது என்ன ஆகிறது, நிபதன புனருதய, நிபதன கீழே விழுகிறது, அப்புறம் புனருதய மறுபடியும் முளைத்து விடுகிறது. ஒரு தலையும் தனித்தனியாக அறுத்தால் அந்த தலைகள் முளைத்து கொண்டே வருகின்றன. இப்படி தரகலித ஜனித, இப்படி சிறிது குறைந்தாலும் மறுபடியும் உண்டாக்கினதுமாக இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டதாம். அதனால என்ன ஆச்சு, தரதள ஹரிஹய, இதனால் குழம்பி விட்டான் இந்திரன். ராவணன் கொல்லப்பட்டானா, ராமன் ஜெயித்தானா இல்லையா என்று தெரியவில்லை. அவனுடைய கண்களெல்லாம் எப்படி இருந்தது, நயன நளிவர, அதாவது நயன நளின வர ருச்சி கச்சித கதல
அதாவது அவனுடைய கண்களெல்லாம் தாமரை போலே இருந்ததாம். அதெல்லாம் தாமரை காடு போலே ஆகாயத்திலே இருந்தது. அப்படி அந்த சமயத்திலே கடைசியாக ராமபிரான் என்ன செய்தான், 10 தலைகளையும் ஒரு சேர அறுத்தான். அப்பொழுது ராவணனுடைய உடல் கீழே விழுந்தது என்று அப்படி சொல்லுகிறார். அப்படி விழுந்தபடியினாலே என்ன ஆயிற்று, ஆகாயத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் புஷ்பமாரி பொறிந்தார்கள். என்ன அத்தத்தான் நிபதித்த சுரதரு குசும, அங்கேருந்து ஆகாயத்திலிருந்து விழுந்த அந்த புஷ்பங்களாலே இவனுடைய என்ன ஆயிற்று, அந்த விததி சுரபித ரதபதா, அந்த பூக்களினுடைய மனத்தாலே இவனுடைய தேர் வழியெல்லாம் நன்றாக வாசனை வீசியது. அந்த ஆகாயத்திலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். அப்படிப்பட்ட வீரத்தை உடையவன் என்று இப்படியாக அந்த ராமபிரான் ராவணனை வதம் செய்த விதத்தை இப்படி அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் என்னால், அந்த எம்பெருமான் ராவணனை அழித்தான் என்பதைக் கண்டு எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் அவனை போற்றினார்கள். அதை அடுத்த வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். அகில ஜகததிக புஜபல வரபல தசலபனலபன தசக லவன ஜனித கதன பரவச ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணிதா. ராவணன் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், அகில ஜகத் அதிக புஜபல, உலகனைத்தும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமான தோள் வலிமையை உடையவன். அது மட்டும் இல்லை, வரபலம், தோள் வலிமை இயற்கையாகவே அவனுக்கு அமைந்திருந்தது. மேலும் தவங்களெல்லாம் வேறு செய்து வரபலத்தையும் பெற்றுவிட்டான் அவன். அப்படிப்பட்ட லபன என்னால் அந்த 10 தலைகளுடைய ராவணனுடைய லபன தசக 10 தலைகளையும் லவன அறுத்தபடியினாலே அப்பொழுது என்ன ஆயிற்று, உண்டான துன்பம், அந்த துன்பத்தாலே ஜனித பரவச ரஜனிச்சரயுவதி, அந்த சமயத்திலே ராவணனை இழந்தபடியினாலே அந்த ரஜனிச்சவர யுவதி என்னால் ராட்சதர்களுடைய பெண்ணான மந்தோதரி, ராவணனுடைய மனைவி, அந்த மந்தோதரி என்பவள் அங்கே வந்து சற்று அழுதாள், தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே என்று. விலபனவச்சனா, அவள் அழுத பொழுது ராமபிரானை பார்த்து, இருந்தாலும் ராமபிரானை துதிக்கத்தான் தொடங்கினாள். அவள் ராமபிரானுடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரிந்து கொண்டு அவனை தமச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரா என்றெல்லாம் அவனை துதிக்க தொடங்கினாள். அவன் எப்படிப்பட்டவன், பரம்பொருள் என்பதை அவள் அறிந்து கொண்டது போல சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னாள். ஆயினால அந்த வார்த்தைகளெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று கேட்டால், நிகம சிகர சம விஷய, வேதாந்த கூட்டங்களின் வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட வாக்கியங்களினுடைய வாக்கியங்களை ஒத்ததாக இருந்தது. யார், இந்த மந்தோதரி சொன்ன வார்த்தை என்று அதையும் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதுக்கு மேலே அது அந்த வார்த்தைகளை இன்னும் யார் சொன்னார்கள் என்றால், முகரமுக முனிவர பரிபணித்த, சிறந்த முனிவர்களாலே போற்றப்பட்டவனாய் எம்பெருமான் இருக்கிறான் என்று இங்கே சொல்லுகிறார். அதாவது சிறந்த முனிவர்களாலே போற்றப்படுகின்ற எம்பெருமான் இந்த மந்தோதரியாலேயும் போற்றப்பட்டான் என்று அப்படி நான் கொள்ளும்படியாக இந்த இடத்துல அந்த வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. இன்னும் ஸ்ரீராமாயண நிகழ்ச்சியை விளக்குகின்றார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.